வேல்முருகன் அந்த வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால அது முக்குலத்தோரெல்லாம் எதுக்குறாங்க. வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டு கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கூர் பரதவர் பரதராஜகுலம் மீனவர் ஆண்டிப்பண்டாரம் ஜங்கம் மற்றும் இந்த எம்பிசி பட்டியலில் உள்ள பிற சமூகங்கள் வலையர் புதுக்கோட்டை சேர்வை குறும்ப கவுண்டர் இவங்கெல்லாம் எடப்பாடிக்கு அநீதியை பொங்கி எழுந்து ரெட்டலை நமக்கு பிரயோஜனம் இல்லாதன்னு ரெட்டலை கிழிச்சு போடுறதுக்கு தயாராகி இருக்கும்போது வன்னியர்கள் மத்தியில் 10.5 கொடுத்தாரு ஐயாங்கிறதுலையும் சி வி சண்முகம், KP முனுசாமி, அன்பழகன், சம்பத்து இப்படி லோக்கல் வன்னியர் லீடர்கள் பவர்ஃபுல்லாக வீரமணி இவங்கெல்லாம் இருக்கிறதும் ஒரு பெரிய ஆதரவு வளையம் இருக்குது. அப்போது ஜெயங்கொண்டம் அல்லது அரியலூரில் வேல்முருகனுக்கு எடப்பாடி சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்க முடியும். ஸோ வேல்முருகன் பொசிஷன் மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ள எனக்கு கேள்விக்குறியாக நிற்குது. பட் அவரும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லும்போது ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தாலாவது சட்டசபையில் சண்டை போடலாம், திமுக தெலுங்கர்கள் ஆதிக்கத்தில் போயிட்டுன்னு ஒரு குரல் கொடுக்கலாம், சவுண்ட் விடலாம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். 4 பேர் கூட்டு முக்கிய அமைச்சர்கள் கூட்டு பேசுவாங்க, அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு தம்பி வேல்முருகனும் தன்னோட இம்பார்ட்டன்ஸை பார்த்து கேர்ஃபுல்லாக போவான். என்கிட்ட பாசமாக இருக்கக்கூடிய தம்பி, அவன் எங்கே இருந்தாலும் அவன் ஜெயிக்குன்னு நான் நினைக்கக்கூடியவன் தான். அந்த பாமகவில் இருக்கும்போதே என்கிட்ட அண்ணன்னு ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி தான். பட் அந்த தம்பிக்கு இந்த ஆப்ஷன் இருக்குங்கிறத தான் நான் சொல்கிறேன். வேறு ஜவஹர்வுல்லா முஸ்லீம் லீக்கு காதர் மைதீன், ஜமால், இவர் ராமநாதபுரம் MP நவாஸ்கனி இவங்கெல்லாம் திமுக கூட்டணி தான். அவங்க அந்த 1977 தவிர எல்லா காலகட்டத்துமே 67 அண்ணாவும் காயிதே முல்லத்தும் உருவாக்கின கூட்டணி.